இப்போது தொலைபேசி வாயிலாக பாஜகவை சேர்ந்த மூத்த தலைவர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு பொன் ராதாகிருஷ்ணன், உங்கள் இரங்கல் செய்தியை பதிவு செய்யலாம். வணக்கங்க, நான் பொன் ராதாகிருஷ்ணன் பேசுறேன். மரியாதைக்குரிய கேப்டன் அவர்கள் இன்று நம்மை விட்டு பிரிந்திருக்கின்றார். அவருக்கு என்னுடைய இதய அஞ்சலியை செலுத்துவது என்னுடைய கடமையாக நான் கருதுகின்றேன். தான் கால் பதித்த இரண்டு பெரும் துறைகள், சினிமா துறை மற்றும் அரசியல் துறைகளில் அத்தனை பேருடைய நன்மதிப்பையும் பெற்று இரண்டு துறைகளிலும் ஒரு மாபெரும் மனிதனாக வலம் வந்தவர் மரியாதைக்குரிய கேப்டன் அவர்கள். மரியாதைக்குரிய கேப்டன் அவர்களோடு என்னுடைய பழக்கம் 2013ஆம் ஆண்டு நேரடியாக ஏற்பட்டது. அதிலிருந்து அவர் கொடுத்த ஒத்துழைப்புகள், கூட்டணியை அமைக்கும் போது 2014ஆம் ஆண்டு அதற்கான முழு ஒத்துழைப்பை அவர் தந்தது. தன்னை முன்னிலைப்படுத்தாமல் தமிழகத்தினுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்கின்ற ஒரு மனப்பான்மையோடு அவர் செயல்பட்டது. பணத்துக்காகவோ பதவிக்காகவோ தன்னை ஒருபோதும் ஈடுபடுத்திக் கொள்ளாமல் தன்னலமற்ற ஒரு சேவையை அவர் செய்து கொண்டிருந்ததை அன்றுதான் காண முடிந்தது. அன்று தமிழகத்தினுடைய பிரதான எதிர்க்கட்சியாக 29 சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்டு தொடங்கிய தேமுதிகவினுடைய தலைவர் மரியாதைக்குரிய கேப்டன் அவர்கள் அந்த கூட்டணியை நான் அமைத்த போது, அன்னைக்கு நான் பிஜேபியினுடைய மாநில தலைவராக இருந்தேன், அமைத்த போது அந்த கூட்டணிக்கு நான் தான் தலைமையேற்க வேண்டும் என்று என்னிடம் சொல்லி, தான் பதவிக்காக இல்லை பணத்துக்காக இல்லை என்பதை நடைமுறையில் எனக்கு உணர்த்தினார். மட்டுமல்ல, அந்த கூட்டணி முழுமையும் வெற்றி பெறுவதற்கு மரியாதைக்குரிய கேப்டன் அவர்கள் மட்டுமல்லாமல் மரியாதைக்குரிய அம்மா பிரேமலதா அவர்களும் முழுமையாக ஒத்துழைப்பு தந்தார்கள். அவருடைய அனைத்து கட்சியை சேர்ந்தவர்களையும் அவருடைய கட்சியை சேர்ந்த அனைவரையும் முழுமையாக களப்பணியில் ஈடுபடுத்தினார்கள். அவருடைய நேர்மை, அவருடைய திறமை, இது அனைத்தையும் நேரடியாக உணர்ந்தவன் என்கின்ற முறையில் அவரோடு பழகிய மற்றவர்கள், சினிமா துறையை சேர்ந்தவர்கள் சொல்லுகின்ற வாசகங்கள், அதையெல்லாம் பார்க்கும்போது இப்படி ஒரு மனிதன் நம்முடைய காலத்தில் இரண்டு துறைகளில் கொடிகட்டி பறந்திருக்கிறார் என்பதை உணரும்போது உள்ளபடியே நான் அவரை மனதார வாழ்த்துகின்றேன், வணங்குகின்றேன். அவர் இன்னைக்கு நம்ம விட்டு பிரிஞ்சிருக்கிறாரு. அவருடைய ஆன்மா நற்கதியாக வேண்டும். அவருடைய பிரிவால் வாடுகின்ற குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், சினிமா துறையைச் சேர்ந்தவர்கள், அரசியல் துறையைச் சேர்ந்தவர்கள் அனைவருக்கும் இறைவன் மனபலத்தை கொடுக்க வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கின்றேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.